எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து சார் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களே எப்படின்னு தெரியல சார். 15% கோட்டா ஓகே நான் போட்டு எடுத்துருவேன். இஎஸ்ஐசின்னு ஏதோ ஒரு கோட்டா வச்சுருக்காங்க, அதில் எங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க. அது எப்படி கிடைக்கும், என்ன பண்ணியிருந்தால் கிடைக்கும், இனிமேல் போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இஎஸ்ஐசியில் சீட் எடுக்கணும் ஐபி வார்டாக இருந்தீங்க அப்படின்னா என்ன சார் ஐபி வார்டு அதெல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ தான் இது. தயவுசெய்து ஒரு 15 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். உங்களை மாதிரி யாரெல்லாம் இஎஸ்ஐசி சீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. Now we are going to see the IP ward quota. What is the rules and regulations? என்ன பண்ணணும், எப்படி பண்ணியிருந்தா நம்மளுக்கு சீட் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபி வார்டு கோட்டால பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட் இருக்கு, பிடிஎஸ் இருக்கு, தென் நர்சிங் ஆல்சோ இஸ் இயர். ரைட். 2026-27 வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 695 சீட்ஸ் இருக்கு. பிடிஎஸ் வந்து ஒரு 28 சீட்ஸ். தென் பிஎஸ்சி நர்சிங் எடுத்தீங்கன்னா ஒரு 60 சீட் வரைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து மெயினாக வந்து நீட்டுக்கு குவாலிஃபைடு வந்து இருக்கணும். ரைட்டா? நீட்டு இஎஸ்ஐசி வார்டு சர்டிஃபிகேட் இருக்கணும். இது கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, இதை எடுக்க முடியும். இதில் வாட் இஸ் இஐசி ஐபி கோட்டா ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும்ல சார். இஎஸ்ஐ ஐபி கோட்டானா என்ன, தென் வந்து ஸ்பெஷல் சீட்ஸ் ஃபார் வார்ட் ஆஃப் இன்சூர்டு பர்சன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, இதெல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஐபி கோட்டா வந்து எலிஜிபிள் சில்ட்ரன் யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசின்னு சில அமௌண்ட் பிடிப்பாங்க. ரைட்டா? இன்சூரன்ஸ் இஎஸ்ஐசி. ரைட்டா? அதில் இஎஸ்ஐ இருக்குது அப்படின்னு சில அமௌண்ட் கொடுப்பாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதில் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்கு இஎஸ்ஐ இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து வருவீங்க. அதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, நீட்டில் குவாலிஃபை பண்ணி இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது மீட் அப்ளிகேஷன் மெடிக்கல் அட்மிஷன் எலிஜிபிலிட்டியில் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்சூர்டு பர்சனாக இருக்கணும். நான் சொன்னல அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த இஎஸ்ஐசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க இப்போ நீட்டு குவாலிஃபை பண்ணவங்க உங்கள் பசங்களாக இருக்கணும். ரைட்டா? அந்த இதுவும் அப்டைன் ஏ வேலிட் சர்டிஃபிகேட். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ இஎஸ்ஐசி அப்ளிகேஷன் வந்து போய் போட முடியுமானா போட முடியாது. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து யாரெல்லாம் இருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இஎஸ்ஐசி என்ன பண்ணுவாங்க, இந்த கார்பரேஷன் வந்து டைரெக்டாக எம்சிசிக்கு அமைச்சிருவாங்க. உங்கள் லிஸ்ட் அதில் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். உங்களுக்கு அது சீட்டு ஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதை சீட்டை எடுக்க முடியும். ரைட்டா? இப்போ வேற ஆர் ஐபி கோட்டா சீட்ஸ் 2026 ப்ரொவிஷனல் எம்பிபிஎஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்குது, சென்னை இருக்குது. சென்னையில் நம்ம வந்து இங்கே கேகே நகரில் இருக்குல்லையா அந்த இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சீட் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கொல்கட்டா, குல்பர்கா, பரிதாபாத், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், அல்வார், பாட்னா, தென் வந்து மும்பை, குவஹாத்தி, இண்டோர், தென் ஜெய்ப்பூர், லுதியானா, குஜராத், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நொய்டா, வாரணாசி, கோயம்புத்தூர், மாண்டி, கொல்லம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸில் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீட்ஸு மொத்தம் டோட்டல் 695 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்காக ஐபி வார்டு கோட்டா இருக்குது. இதில் நீங்கள் நார்மல் பிசி கேட்டகரிக்கும் இந்த பிசி கேட்டகரிக்கும் மார்க் ரொம்ப டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் எஸ்சிக்கு வந்து ஒரு 450 முடிஞ்சதுன்னா இந்த எஸ்சியில் இந்த இஎஸ்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 400 வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இஎஸ்ஐசியில் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இனிமேல் புதுசாக போய் நான் வாங்க முடியுமானா முடியாது. சப்போஸ் நான் இப்போதான் சார் 12th படிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி உங்களுக்கு இஎஸ்ஐசியில் நீங்கள் ப்ரீமியம் இது கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோட்டாவை நீங்களும் எலிஜிபிள் பண்ண முடியும். அதை வாங்கியும் வச்சுக்கணும். ரைட்டா? பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 சீட்டு நர்சிங் இருக்குது. பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக இஎஸ்ஐசி மூலமா 783 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபி வார்டு கோட்டா வந்து ஃபில் பண்ணுறாங்க. ரைட்டா? இது இல்லாமல் நர்சிங்கில் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா 60 சீட் அப்படின்னா இஎஸ்ஐசி நர்சிங் காலேஜ் இந்திரா நகர் வந்து பெங்களூரில் இருக்குது. தென் இன்னொன்று வந்து குல்பர்கா 30 சீட்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. இதில் கூட இஎஸ்ஐ வார்டு கோட்டா யாருன்னா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். டோட்டல் காலேஜ் இன்டேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு
ஐபி சீட் டோன்ட் கன்ஃபியூஸ் தீஸ் டூ நம்பர்ஸ், ரைட்டா? இந்த டோட்டல் நம்பர்ஸ்க்கும் ஐபி வார்டு கோட்டாக்கும் எல்லாமே கொடுத்துருவாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. அந்த சீட்ஸை தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. என்எம்சி சீட் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் இன்டேக் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். இஎஸ்ஐ அட்மிஷன் நோட்டீஸ் வந்து ஐபி கோட்டா அலோகேஷனில் அந்தந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலயமா அப்புறமா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டா இஎஸ்ஐஐசி காலேஜ் வந்து கேகே நகரில் இருக்கு இல்லையா? 149 சீட்ஸ் வந்து டோட்டல் இன்டேக். என்எம்சி அப்ரூவ்டு டோட்டல் எம்பிபிஎஸ் சீட் எவ்வளோ? 149. ஆனால் 149 சீட்டும் அப்படியே இஎஸ்ஐசி அந்த கோட்டா சீட்டை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? அதில் 30 தான் ஐபி வார்டு கோட்டா கொடுக்குறாங்க. இப்போ மீதி இருக்கிறது எங்கே கொடுப்பாங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலமா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலமா அது பண்ண முடியும். தேர்ஃபோர் 149 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அப்ரூவ்டு எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 ஐபி கோட்டா எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது 119 சீட்ஸ் எங்கே போகும்? தமிழ்நாடு கோட்டால கவர்மெண்ட் அந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க, ரைட்டா? இதனால ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட், ரைட்? ஹவு ஆர் ஐபி சீட்ஸ் அலாட்டட்? ஆல் இண்டியா பூலிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இதை வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க? இஎஸ்ஐசி நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் தட் அவைலபிள் ஐபி சீட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆர் பூல்டு ஆன் அண்ட் ஆல் இண்டியா பேசிஸ். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கோட்டா இருக்கோ அதெல்லாமே ஆல் இண்டியா பேசிஸில் இந்த என்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய சீட்ஸு கவுன்சிலிங் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. வாட் டஸ் திஸ் மீன்? இது என்ன சார் புரியல அப்படின்னா, எ கேண்டிடேட் டஸ் நாட் கம்பீட் ஒன்லி ஃபார் த இஏசி காலேஜ் இன் தேர் ஹோம் ஸ்டேட். எனக்கு வந்து சென்னையில் மட்டும்தான் நான் இருக்கேன், எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இஎஸ்ஐசி தான் நான் போக முடியுமா? இல்லை, த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் இஎஸ்ஐசி வந்து நம்ம பார்த்தோம்ல எத்தனை வந்து ஸ்டேட்டில் அந்த காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜஸ்க்கு எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா மூலமா நம்ம சீட் எடுக்க முடியும். எலிஜிபிள் ஐபி கேண்டிடேட் கம்பீட் ஃபார் தி பூல்டு ஐபி கோட்டா சீட்ஸ் அக்கார்டிங் டு த அப்ளிகேஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ், ரைட்டா? இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அப்ளை பண்ணுறப்ப இஎஸ்ஐசி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே அதை வந்து இஎஸ்ஐசியில் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருந்துருக்கணும். அலாட்மெண்ட் பேஸ்ட் ஆன் மெரிட் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷனோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கணும். தீஸ் சீட்ஸ் ஆர் அலாட்டட் த்ரூ சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்டட் பை டிஜிஹெச்எஸ் அக்கார்டிங் டு த ஷெடியூல் பப்ளிஷ்ட் ஆன் தி எம்சிசி வெப்சைட். எம்சிசியில் அந்த 15% கோட்டா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதே கவுன்சிலிங்கில் தான் இந்த ஒரு எய்ம்ஸ் ஜிப் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்களே அதே இதில் தான் இந்த இஎஸ்ஐசிக்கும் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். தனியாக எதுவும் கவுன்சிலிங்லாம் கிடையாது, ரைட்டா? Who is eligible? Basic eligibility என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேண்டிடேட் சீக்கிங் ஐபி கோட்டா அட்மிஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை. என்னெல்லாம் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை? எம்சிசி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணோம், என்டிஏ நீட்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், தென் என்எம்சி ரெகுலேஷன்ஸை பண்ணணும், டிசிஐ ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், தென் என்எஸ்சி ரெகுலேஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் கோர்ஸ், ரைட்டா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டு இதுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது இஎஸ்ஐசி ரிக்வயர்மெண்ட். இந்த ரிக்வயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ரிக்வயர்மெண்ட். இப்போ இஎஸ்ஐசி ரிக்வயர்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, இது ஓகே, இதெல்லாம் பாஸ் பண்ணி இருக்கணும், இதுல மார்க் இருக்கணும், இதெல்லாம் எல்லாமே ஓகே. கேண்டிடேட் மஸ்ட் வேலிட் வார்ட் ஆஃப் இன்சூர்ட் பர்சன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், இஷ்யூடு பை இஎஸ்ஐசி, ரைட்டா? ஒன்று. ரிசர்வேஷன் கேட்டகிரி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன ரிசர்வேஷன் பாலிசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, ஓபிசிக்கு வந்து 27%, தென் பிடபிள்யூ பிஹெச்க்கு வந்து 5%, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10% அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் அந்த ரிசர்வேஷன் பாலிசி இருக்கோ அது இதுக்கு எக்ஸிட் ஆகும், ரைட்டா? தென் வந்து ஹூ இஸ் எலிஜிபிள், பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எலிஜிபிலிட்டி டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் 2026 கட் ஆஃப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்சூர்டு பர்சன் ஸ்டேட்டஸ், தி கிரிட்டிக்கல் டேட் ஃபார் டிட்டர்மினிங் வெதர் த பேரண்ட் குவாலிஃபை ஆஸ் அன் இன்சூர்டு பர்சன் இஸ் 30 செப்டம்பர் 2025 கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோம். ஆகஸ்ட் அப்போ போன வருஷமே. அப்போ நெக்ஸ்ட் இயர் 2027 யாருன்னா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆகஸ்ட்ல இஷ்யூ பண்ணிட்டு 30th செப்டம்பர்ன்றது மாதிரி இந்த வருஷம் 30th செப்டம்பர் 2026 முடிச்சிருவாங்க. அதனால அடுத்த வருஷம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டாக இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். இனிமேல் இப்போ போய் இந்த வருஷத்துக்கான கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பேரண்ட் மஸ்ட் ஹேவ் பீன் எலிஜிபிள் இன்டர்ட் பர்சன் ஆஸ் ஆஃப் திஸ் டேட். இந்த டேட்டில் நம்ம அந்த இதுவாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மேல் டிபெண்டன்ட் வார்டு, த ஏஜ் ஆஃப் எ டிபெண்டன்ட் மேல் வார்டு ஆஃப் ஐபி not more than 21 years, ரைட்டா? அதை பார்த்துக்கணும். as on 8th March 2026, இந்த 8th March 2026ல இந்த அந்த சைல்டோட ஏஜையும் ஃபேக்டரும் நம்ம இங்கே வந்து இருக்கு. 21 வயசுக்கு
நாட் மோர் தென் 21 இயர்ஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க. த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் தி நீட் யூஜி அப்ளிகேஷன் 2026 வரப்ப, ரைட். அடுத்தது ஃபீமேல் வார்டா இருந்தாங்க அப்படின்னா the specific age condition does not apply to a dependent unmarried female ward of IP according to the ESI notice and applicable ESI provisions, ரைட்டா. அதனால ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் கிரைட்டீரியா இல்லை, ரைட். அதை பார்த்துங்க. ஆனால் என்னவா இருக்கணும், அன்மேரிடு ஃபீமேலாக இருக்கும். ஓகே, ரைட். ஹவு டு அப்ளை ஃபார் த வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு. பட் இப்போ வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம பேசுறது யூஸ் இல்லை. இருந்தாலும் அடுத்த வருடம் 2027 யாரன்னா இப்போ நான் சீட்டை விட்டுட்டேன், அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் அவங்க ஜூனியர்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க. அவங்க அடுத்த வருஷம் சீட் எடுக்கிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 30-40 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மல் ஓபிசிக்கும் இஎஸ்ஐசியில் ஐபி வார்டு கோட்டாக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 மார்க் இருக்கும். அதே போல் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் தாராளமாக இந்த சீட்டை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோ டு த இஎஸ்ஐசி அஃபிஷியல் வெப்சைட். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஓப்பன் த ஆன்லைன் லிங்க் ஃபார் வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டைமில் நீங்கள் போய் பார்க்கணும். லாகின் யூசிங் மொபைல் நம்பர் ஆஃப் தி இன்சூர்ட் பர்சன் ரிஜிஸ்டர்ட் ஆன் த இஎஸ்ஐசி டேட்டா பேஸில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணமே ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த ஓடிபியில் அந்த நம்பர் வந்ததுமே போட்டதுமே கம்ப்ளீட் பண்ணதுமே நம்மளுடைய கேண்டிடேட் அப்ளிகேஷன் டீட்டெயில் அப்லோட் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்குதோ அதை அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணதுமே இஎஸ்ஐ காம்படிட்டிவ் அத்தாரிட்டி வெரிஃபைஸ் த அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவல் கிடைக்கும். அப்புறம் டவுன்லோட் த சிஸ்டம் ஜெனரேட்டட் ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி வச்சுக்கணும். அது நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப நம்ம அந்த இதுவை பண்ணிடணும், ரைட்டா. ட்ராக் த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆன்லைன். இவ்வளோதான் இந்த ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். பட் இதை கரெக்டாக டைமுக்கு பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ரைட்டா. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃபார் வார்டு ஐபி சர்டிஃபிகேட் அப்லோட் தீஸ் டாக்குமெண்ட்ஸ். என்ன நான் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் சார் அந்த டைமில் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஐபி வார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூலோட சர்டிஃபிகேட்டு, த நீட் யூஜி அட்மிட் கார்டு. சப்போஸ் நம்மளுக்கு அந்த டைமில் வந்திருந்ததுன்னா நம்ம வந்து அட்மிட் கார்டு வைக்கலாம், இல்லைன்னா ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இன்சூர்டு பர்சன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி இன்சூர்டு பர்சன்ட். யார் இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு. முன்னாடி பார்த்தது வந்து ஸ்டூடெண்ட்டோடது, ரைட்டா. ஃபீமேல் கேண்டிடேட்னா அடிஷனல் அஃபிடவிட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். கேண்டிடேட் அஃபிடவிட், இன்சூர்டு பர்சன் அஃபிடவிட், இது ரெண்டுத்தையும் நம்ம அதிலே கொடுத்துருப்பாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்ப அஃபிடவிட்டோட ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்படியே ஃபில் பண்ணி வச்சா போதும். ஃபைல் சைஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வார்டு ஃபோட்டோகிராஃப் 5லேருந்து 50 KB, தென் ஐபி ஃபோட்டோகிராஃப் வந்து 5லேருந்து 50 KB. இதெல்லாம் ஜென்ரல் தான். பர்த் இல்லை மெட்ரிகுலேஷன் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்னா 10 to 200 KB. தென் நீட் அட்மிட் கார்டு 10 to 200 KB. தென் ஃபீமேல் கேண்டிடேட் அஃபிடவிட் 10 to 200 KB. இஃப் ஐபி அஃபிடவிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 200. இது எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப உங்களுக்கு வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஹவு டு அப்ளை ஃபார் கவுன்சிலிங் ஆஃப்டர் கெட்டிங் த ஐபி. சரி, நான் ஐபி வார்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் சார், நான் கவுன்சிலிங் எப்படி சார் அப்ளை பண்ணுவேன்? இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியில் நம்ம போய் அப்ளை பண்ணணும். எம்சிசி டிஜிஹெச்எஸ் வெப்சைட் இருக்குது, mcc.nic.in. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணோம். ரிஜிஸ்டர் ஃபார் த அப்ளிகேஷன் MBBS BDS நர்சிங்கு அதில் போட்டிருப்பாங்க, ஐபி வார்டு கோட்டான்னு போட்டிருப்பாங்க. அதை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட்டு 15% கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் இஎஸ்ஐசின்னா அதில் கிளிக் பண்ணணும். என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயில், நீட் டீட்டெயில்ஸ், ஐபி எலிஜிபிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ். இந்த சர்டிஃபிகேட்டில் நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்களா அது எல்லாத்தையும் நம்ம அதில் போடணும். சப்போஸ் அப்லோட் பண்ண சொன்னால் அப்லோட் பண்ணணும். ஃபில் யுவர் ப்ரிஃபர்டு இன்ஸ்டியூஷன்ஸ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 17 இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி இருக்குது. அதில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் வேணுமா, பெங்களூரில் வேணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். அரேஞ்ச் சாய்ஸஸ் அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ். நம்மளுடைய சாய்ஸ் எது கிடைச்சா நம்ம போவோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாய்ஸ் வந்து வச்சுக்கணும். லாக் சப்மிட் சாய்ஸஸ் ஆஸ் பர் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ சாய்ஸஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் தாராளமாக யாருன்னா இந்த வருஷம் எடுத்துருந்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஏற்கனவே பண்ணவங்களுக்கு வந்து எனக்கு இஎஸ்ஐசி காட்டல சார் சில பேர் சொன்னாங்க. இப்போ ரீசெட் ஆப்ஷன் வந்து எம்சிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரீசெட் ஆப்ஷன் போட்டு அதில் இஎஸ்ஐசியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐசி வார்டு கோட்டா காட்டும். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் கையில் வச்சுருந்தீங்கன்னா. வெயிட் ஃபார் சென்ட்ரலைஸ்டு அலாட்மெண்ட். அவ்வளோதான். அலாட்மெண்ட் வந்ததுமே, சீட்ஸ் வந்ததுமே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இஎஸ்ஐ ஐபி கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, MBBS BDSோட டியூஷன் ஃபீஸ் வந்து 24,000 per year வரும். காலேஜ் செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அது ஒரு 5,000 ரூபாய் வருஷத்துக்கு. தென் யூனிவர்சிட்டி சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டல் சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப வந்து ஜாஸ்தி இருக்காது. ஹாஸ்டலுக்கு, ஃபுட்டுக்கு அதெல்லாம் வந்து சரியா. இதெல்லாம் வந்து அங்கே என்ன
இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4.5 வருஷம் கோர்ஸ். தேர்ஃபார் த இன்ஸ்டியூஷன் ஃபீ ஃபார் த ஃபைனல் இயர் இஸ் ஆஃப் ஆஃப் தி ஆனுவல் டியூஷன் ஃபீ வாங்குவாங்க 4.5 வருஷம் அப்படின்றதுனால. ரைட்டா? அட்மிஷன் டைமில் இஎஸ்ஐ டென்டல் த நோட்டீஸ் ஸ்பெசிஃபைஸ் 24,000 டிமாண்ட் டிராஃப்ட் நம்ம அங்கே பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை பார்த்துங்க. அதெல்லாம் வந்து அந்தந்த இன்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். தென் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அட் காலேஜ் அப்படின்றப்ப ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் தான். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ரிப்போர்ட்டிங் டைமில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா இஎஸ்ஐசி, நம்ம அந்த கார்டு, தென் பர்த் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, கிளாஸ் 12 சீனியர் செகண்டரி அதனுடைய சர்டிஃபிகேட், நீட் யூஜி அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட் ஆஃப் இன்சூர்ட் பர்சனோட சர்டிஃபிகேட்டு, அப்ளிகபிள் சப்போஸ் வந்து கேட்டகரி இருந்தோம்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருந்தோம்னா அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டு நம்ம வந்து பண்ணணும். அடிஷ்னல் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட் அஃபிடவிட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுவும் இன்சூர்டு பர்சனோட அஃபிடவிட்டும் நம்ம வச்சுக்கணும். இது வந்து மேரீடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபீமேலுக்கான அஃபிடவிட் கேட்குறாங்க, அதை பார்த்துக்குங்க. இஎஸ்ஐசி ஐபி கோட்டா 2026 ஃபைனல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 695 நம்ம பார்த்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு 28 வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கோட்டா ப்ரொவிஷனல் 28, பிஎஸ்சி நர்சிங் வந்து 60, இது வந்து பிடிஎஸ்க்கு. ரைட்டா? ஃபீஸ் வந்து 24,000, கிட்டத்தட்ட மொத்தம் டோட்டல் சீட்ஸ் அப்படின்னா 783 சீட்ஸு. ஆனுவல் ரீஃபண்டபிள் காலேஜ் செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது நம்ம 5,000 ரூபாய் அப்படின்றது பார்த்தோம். இதுதான் நம்மளுக்கு டோட்டல் இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட் இயர் தான், இப்போ அப்ளை பண்ணலன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வாங்க முடியும். நெக்ஸ்ட் இயர் சப்போஸ் இப்போ கரண்ட் 12th படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 2027 எழுத போகிறீங்க, இஎஸ்ஐசி கார்டு வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் நீங்களும் பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் இல்லை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த நீங்கள் போகிறீங்களே அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம அப்ளை பண்ண முடியும். ரைட்? அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இஎஸ்ஐசி வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போய் வாங்கணும் அப்படின்ட்டு. சரி சார், ஓகே, இதெல்லாம் இருக்குது. இந்த வருஷம் எனக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கிற மாதிரி இல்லை, இஎஸ்ஐசிலையும் சீட் கிடைக்கிற மாதிரி இல்லை, அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் நான் கவர்மெண்ட் கோட்டா ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதுக்கு ஏதாவது இன்ஸ்டியூஷன் வந்து எனக்கு சின்ன பேட்சாக இருக்கணும் சார். ஏன்னா என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70-80 பேர் 150 பேர்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல என் குழந்தை போய் டவுட் கேட்கறதுக்கே முடியாது. என் குழந்தை வந்து ரொம்ப வந்து பேசவே பேசாது, டீச்சராக கேட்டு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி பேட்ச் இருந்தால் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆரில் 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச் சைஸ், அதனால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 டீச்சர்ஸும் ஒரு 4 மென்டர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலாக கவனித்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொல்லி தருவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் உங்களுக்கு த்ரூ அவுட் இயர் அவங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் வச்சதுமே என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எதனால் தவறாயிருக்கு, என்ன தெரியல, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக எரர் அனலைஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு இண்டிவிஜுவலாக சொல்லி அதை வந்து புரிய வச்சு ரெக்டிஃபை பண்ணி அடுத்த டெஸ்ட்டு எழுத வைக்கிற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். உங்கள் குழந்தை நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கிளாஸில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக படிக்கிற மாதிரி இருந்து, எதனா டவுட் இருந்தால் டீச்சர்கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டு, இல்லை தெரியலனாலும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா புரியலன்னா கூட இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, டீச்சர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணுறப்ப என்ன ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு காதில் வாங்கிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ப்ராக்டிஸ் பண்ணி, அதான் திருப்பி சொல்கிறேன், அந்த டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், சும்மா உட்காந்து கிளாஸில் பேசுறது, கதை பேசுறது, பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, சேட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் லாக்கில்லை இந்த பேட்சுக்கு. ஃபோக்கஸ்டாக இருக்கிற குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு. ஏன்னா நம்ம இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கிறதுக்கு இந்த பேட்சில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறோம். அப்போ டிசிப்ளினோட, செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிற குழந்தைங்க தான் அந்த ஃபோக்கஸ்டு கிடைக்கும். ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாங்க வைப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். ரைட்டா? எதுக்குமே உத்தரவாதம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் முயற்சிகளில் உங்கள் குழந்தையோட முயற்சியோட எங்களுடைய முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு பொருத்தி நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக அந்த சீட்டை நோக்கி போகிறதுனால கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இல்லைனா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை திருப்பியும் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் டியூஷன் ஃபீஸை அப்படின்ற உத்தரவாதமும் உங்களுக்கு கொடுக்குறோம். வேறு என்ன யோசனையே தேவையில்லை. உடனே 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் இருக்குது, அண்ணா நகரில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.